இந்திய ரிசர்வ் வங்கி கவர்னரான சக்திகாந்த தாஸ் தலைமையிலான 2 நாள் நாணய கொள்கை குழு கூட்டமானது ஆகஸ்ட் 6ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சியூட்டும் வகையில் அமைந்துள்ளது. அதாவது யூபிஐ பேமெண்ட் வாயிலாக செலுத்தப்படும் பணத்திற்கான லிமிட்டை ஒரு நாளுக்கு தற்போது இருக்கும் 1 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டும் உள்ளது. மேலும் ஃபோன்பே, கூகுள் பே போன்ற யூபிஐ செயலிகள் மூலம் தற்போது நாள் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 1 லட்சம் ரூபாய் வரை பண பரிவர்த்தனை செய்யவும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. யூபிஐ ஆனது இந்தியாவின் டிஜிட்டல் கனவை நனவாக்கும் முக்கிய கருவியாக மாறியுள்ளது. இது பணமில்லாத பொருளாதாரத்திற்கு வழிவகுத்து பொதுமக்கள் மற்றும் பொருளாதாரத்திற்கும் பல நன்மைகளையும் வழங்கியுள்ளது. இது மட்டுமல்ல, வெளிநாட்டிலும் யூபிஐ சேவை பயன்படுத்தும் வகையில் கட்டமைப்புகளும் மேம்படுத்தப்பட்டு உள்ளது. யூபிஐ பரிமாற்றத்திற்கான பொதுவான வரம்பு ஒரு பரிவர்த்தனைக்கு 1 லட்சம் ஆகும். இருப்பினும் இந்த வரம்பு வங்கிக்கு வங்கி மாறுபடும் வேளையில் சேவைகளுக்கும் மாறுபடும். உதாரணமாக, கல்வி நிறுவனங்கள் மற்றும் சுகாதார சேவைகளுக்கு பணம் செலுத்தும் போது ஒருவர் ஒரு பரிமாற்றத்திற்கு 5 லட்சம் வரையில் செலுத்த முடியும். இதேபோல முதலீடு, சந்தை, காப்பீடு மற்றும் வெளிநாட்டு வருமானம் ஆகியவற்றை ஒரு நாளைக்கு ஒரு பரிமாற்றத்திற்கு 2 லட்சம் ரூபாய் வரை செலுத்த முடியும். முக்கியமாக ஐபிஓ மற்றும் சில்லறை நேரடி திட்டத்தில் ஒரு பரிமாற்றத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வரை செலுத்தவும் முடியும். அந்த வகையில்தான் வரி செலுத்தும் போது யூபிஐ வாயிலாக 1 லட்சம் ரூபாய் மட்டுமே செலுத்த முடியும் என்ற கட்டுப்பாடு இருந்த நிலையில் இதை ஆர்பிஐ வங்கியின் 2 நாள் நாணய கொள்கை குழு கூட்டத்தில் 5 லட்சமாக உயர்த்தி ரிசர்வ் வங்கி கவர்னரான சக்திகாந்த தாஸ் தெரிவித்தார். முன்பு வரி தொடர்பாக பேமெண்ட்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரையில் மட்டுமே வரி சலுகை அளிக்கப்பட்டது. இதற்கு அதிகமான தொகைக்கு வரி விதிப்பும் இருந்தது. இதை தற்போது 5 லட்சமாக உயர்த்தப்பட்டது மூலம் 5 லட்சம் வரையிலான வரி பேமெண்ட்களுக்கு வரி விலக்கும் அளிக்கப்பட்டு உள்ளது.